வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 5 புள்ளியியல் இதில் பயிற்சி 5இல் 4 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 6வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 6, 11, 13, 12, 4, 2 இவருடைய சராசரியையும் முகடையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல சராசரி கண்டுபிடிச்சிடலாமா? சராசரினா என்ன? விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. இங்க விவரங்களின் எண்ணிக்கை எத்தனை? விவரங்களின் எண்ணிக்கை விவரங்களின் எண்ணிக்கைன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்கள். சரியா? எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. விவரங்களின் எண்ணிக்கை 6. இப்போ பாருங்க, சராசரி கண்டுபிடிக்க போறோம். விவரங்களின் கூடுதல் இது எல்லாத்தையும் கூட்ட போறோம். 6, 11, 13, 12, 4, 2 பை விவரங்களின் எண்ணிக்கை 6. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டலாமா? பாருங்க, இந்த இடத்துல 1 by 1 எழுதி கூட்டுவோமா? 6, 11, 13, 12, 4, 2. இப்போ கூட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 4 கூட்டினா 6, 6 2 8, 8 3 11, 11 1 12, 12 6 கூட்டினா 18, 18க்கு 8 மிச்சம் 1 இங்கே போட்டாச்சு. 1 1 2, 2 1 3, 3 1 4, அப்போ 48. எல்லாத்தையும் கூட்டினா 48. இந்த பை 6 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணலாமா? பாருங்க என்ன வரும்? 1 6 6, 8 6 48. அதாவது 48 6 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? 8 வரும். இதான் என்னது? நமக்கு தேவையான சராசரி 8. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முகடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? முகடு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இதை நம்ம என்ன செய்யலாம்? ஏறு வரிசையில் எழுதிடலாம். முதல்ல என்னது? சிறிய நம்பர் 2. அதுக்கு அடுத்த 2க்கு அடுத்தது 4 6 இல்லையா? 4 6. அதுக்கு அடுத்தது 11 12 13, 11 12 13. என்ன செஞ்சிட்டோம்? ஏறு வரிசையில் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, எல்லா நம்பரும் ஒரு தடவை தான் இருக்குது. 2 ஒரு தடவை தான், 4 ஒரு தடவை தான், 6 11 12 13 எல்லாமே ஒரு தடவை தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன கிடையாது? முகடு கிடையாது. எந்த நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அதிக தடவை திரும்ப திரும்ப வருதோ அதான் என்னது? முகடு. இங்கே எல்லா நம்பரும் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன கிடையாது? முகடு கிடையாது. தேர்ஃபோர் இந்த தரவுகளுக்கு முகடு இல்லை. முகடு இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க, 7வது கணக்கு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7வது கணக்கு, 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 8 ஆகும். மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு சராசரி இன்னும் 8 உள்ளது எனில் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி மதிப்பெண் 8. திரும்ப ஒரு மாணவனை கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறாங்க. சேர்க்கும் போதும் சராசரி என்னவா தான் இருக்குது? 8 தான் இருக்குது. அப்போ புதுசாக ஒரு மாணவன் உள்ளே கொண்டு சேர்த்தோம் இல்லையா? அந்த மாணவனோட மதிப்பெண் மார்க்கு என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்க, இங்கே என்ன ஆகலை? நமக்கு சராசரி மாறலை. சரியா? அதனால் நம்ம சேர்க்கப்பட்ட மதிப்பெண்கள் என்னவாக தான் இருக்கும்? 8 இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. சேர்க்கப்பட்ட மாணவனோட மதிப்பெண் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, சராசரியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? என்ன சராசரி? சராசரி ஃபார்முலா பயன்படுத்தி இந்த விவரங்களுக்கு கூடுதல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை? 6. அவருடைய சராசரி மதிப்பெண்கள் எத்தனை? 8. அப்போ இந்த சராசரிக்கு பதிலாக 8 மாற்றுங்க. ஈக்குவல் டு இந்த விவரங்களின் கூடுதல் தான் நமக்கு வேணும். விவரங்களின் கூடுதல். விவரங்களின் கூடுதல் பாருங்க, பை விவரங்களின் எண்ணிக்கை எத்தனை? மாணவர்களுடைய எண்ணிக்கை தான். எத்தனை மாணவர்கள்? 6 பேர். அப்போ இந்த இடத்துல 6. இந்த 6 இங்கே வந்தால் பெருக்கலா மாறுமா? 8 பெருக்கல் 6 ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல். விவரங்களின் கூடுதல். இப்போ இதை பெருக்கினா என்ன வரும்? 48 வருமா? 8 6 48 ஈக்குவல் டு விவரங்களின் கூடுதல். அப்படியே மாற்றி எழுதுங்க. தேர்ஃபோர் விவரங்களின் கூடுதல் எவ்வளவு? பெருக்கி எழுதிங்க. 8 6 48. அப்போ இந்த இதோட கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? புதிய சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் புதிய சராசரி ஈக்குவல் டு அதே தான்,
விவரங்களின் கூடுதல். விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களின் எண்ணிக்கை. சரியா? இப்போ என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க. ஏற்கனவே சராசரி 8 இருக்கு. ஒரு மாணவனோட மதிப்பெண்களை சேர்த்த பிறகும் சராசரி என்னவா தான் இருக்கு? 8ஆகத்தான் இருக்கு. அப்போ புதிய சராசரி என்னது? 8 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, விவரங்களின் கூடுதல். இல்லை எத்தனை பேர்த்தோட மார்க் நம்ம கூட்டணும்? ஏற்கனவே இருந்தாங்க இல்லையா மாணவர்கள், அந்த 6 மாணவர்கள், அவங்களுடைய மதிப்பெண்கள் 48 ப்ளஸ் புதிதாக சேர்த்த மாணவரோட மதிப்பெண் தெரியல, என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ். அப்போ எக்ஸ் பை விவரங்களின் எண்ணிக்கை. இங்கே விவரங்களின் எண்ணிக்கைனா மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? முதல்ல 6 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் புதுசாக உள்ள சேர்த்துருக்கோம். அப்போ 6 1 எவ்வளவு? 7. சரியா? இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்க, 8 7 வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். ஈக்குவல் டு 48 ப்ளஸ் எக்ஸு. பாருங்க, 8 7 56. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 48 ஈக்குவல் டு எக்ஸ். 56லேருந்து 48 மைனஸ் பண்ணால் 8 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வந்துடும். அப்போது சைடு அப்படியே மாற்றி எழுதுங்க. எப்படி எழுத போகிறோம்? தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 8. எக்ஸ் ஈக்குவல் டு 8. தேர்ஃபோர் சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண். சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண் எவ்வளவு? 8. சரியா? 7வது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தரவுகளுக்கான சராசரி, முகடு மற்றும் இடைநிலையை காண்க. இங்கே ஒரு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி கண்டுபிடிக்கணும், முகடு, இடைநிலை எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாருங்க, சராசரி. விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. முதல்ல இதில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் கூட்ட போகிறோம். 22, அதுக்கு அடுத்தது 15, அதுக்கு அடுத்தது 10, திரும்பவும் 10, 24, 21 கூட்டியாச்சா? இதில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள் விவரங்கள் எண்ணிக்கை. 1 2 3 4 5 6. அப்போ 6 கொண்டு வகுக்கணும். எல்லாத்தையும் கூட்டுவோமா? 1 பை 1 எழுதி கூட்டலாம் பாருங்கள். இந்த இடத்துல 22 15 10 10 24 21 கூட்டுங்க. 1 4 கூட்டினா 5 5 5 10 10 2 கூட்டினா 12 12க்கு 2 மிச்சம் 1 எழுதியாச்சா? கூட்டுங்க. 2 2 4 4 1 5 5 1 6 6 1 7 7 2 9 9 1 10 102. அப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும்? 102 பை 6 அப்படியே வந்துடும். இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணலாமா? ஓர் 6 6. முதல்ல 10 எடுத்துக்கலாமா? 10ல் எத்தனை 6? ஓர் 6 6. 10 இருக்குது, ஓர் 6 மிச்சம் எத்தனை? 4. அந்த 4 எங்கே போகும்? 2க்கு முன்னால். அப்போ 2க்கு முன்னால் 4 போட்டால் 42. 42ல் எத்தனை 6? 7 6 42. 7 6 42. அப்போது நமக்கு சராசரி என்ன கிடைச்சிருக்கு? 17. அதாவது 102 6 கொண்டு வகுத்தோம்னா 17. இல்லை நீங்கள் சைடில் போட்டு கூட பாருங்கள். 102 எதை கொண்டு வகுக்கணும்? 6 கொண்டு. முதல்ல 10. 10ல் ஓர் 6 6. 10ல் 6 மைனஸ் பண்ணால் 4. இந்த 2 கீழே இறக்கிடுங்க. 42. 7 6 42. மீதி 0. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 17. அடுத்து நம்ம முகடு இடைநிலையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்? தரவுகளை ஏறு வரிசையில் எழுதணும். முதல்ல இது ஏறு வரிசையில் எழுதலாமா? இருக்கிற சின்ன நம்பர் பாருங்கள், 10. 2 தடவை இருக்கா? 10 10. அதுக்கு அடுத்தது என்ன வரும் பாருங்க? 15 வருமா? 15. அதுக்கு அடுத்தது 21 22. 21 22. அதுக்கு அடுத்தது 24. என்ன செஞ்சிட்டோம்? ஏர்வரிசை எழுதிட்டோம். இப்போ முகடு கண்டுபிடிக்க போகிறோம். முகடுன்னா எந்த நம்பர் அதிக தடவை வந்திருக்கு பாருங்கள். 10 2 தடவை இருக்குது, மிச்சம் எல்லாமே ஒரு தடவை தான் இருக்குது. அப்போ அதிக முறை திரும்ப திரும்ப வந்திருக்கு எது? 10. அப்போ 10 தான் நமக்கு என்னவாக இருக்கும்? முகடாக இருக்கும். அப்போ முகடு 10. சரியா? அடுத்தது இடைநிலை கண்டுபிடிக்க போகிறோம். இடைநிலைனா என்ன பாருங்கள்? நடுவில் இருக்கக்கூடிய உறுப்பை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கேருந்து அதுக்கு அடுத்தது 10 22 மறைச்சிரும். அப்போ நடுவில் 2 உறுப்புகள் இருக்குது பாருங்கள்.
இதுக்கு வலது பக்கம் 2 உறுப்பு இருக்குது, இதுக்கு இடது பக்கம் 2 உறுப்பு. அப்போ நடுவில் இருக்கிறது என்னது? 15, 21. இந்த மாதிரி நடுவில் 2 உறுப்பு இருந்துச்சுன்னா நமக்கு இடையில என்ன செய்யணும்? அந்த 2 உறுப்புகளோட சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இடைநிலை ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் சராசரி. எதை எதை கூட்டணும்? 15ஐயும் 21ஐயும் கூட்டி எதை கொண்டு வகுக்கணும்? 2 கொண்டு வகுக்கணும். இதுதான் சராசரி. அப்போது கூட்டலாமா? 1 5 கூட்டினா 6, 2 1 கூட்டினா 36. அதாவது 15 21 கூட்டினா 36 பை 2. கேன்சல் பண்ணுங்க. 2 2, 18 2 36. 36 2 கொண்டு வகுத்தோம்னா 18. அப்போ நமக்கு இடைநிலை அளவு என்ன? 18. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த கணக்கு சராசரி 17 கண்டுபிடிச்சிட்டோம். முகடு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 கண்டுபிடிச்சிருக்கோம். இடைநிலை 18 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 9வது கணக்கு பார்க்கலாமா? 9வது கணக்கு பாருங்க. கொடுக்கப்பட்ட தரவுகளின் இடைநிலையை காண்க. இங்க பாருங்க, இங்க தரவுகள் இருக்கா? இதனுடைய இடைநிலையை நம்ம கண்டுபிடிக்கணும். இடைநிலைனா முதல்ல நீங்க என்ன செஞ்சிடணும்? மறக்காம ஏறு வரிசையில் எழுதணும். இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடியதுல மிகச்சிறிய நம்பர் என்ன? -8 தான் சிறிய நம்பர். -8. அதுக்கு அடுத்தது என்ன வரும் பாருங்க? -3 வரும். அதுக்கு அடுத்தது -2 வரும். அதுக்கு அடுத்தது -1 வரும். அதுக்கு அடுத்தது 0 வரும். 0வுக்கு அடுத்து என்ன வரும் பாருங்க? இந்த இடத்துல 7 வரும். அதுக்கு அடுத்தது 13 வரும். அதுக்கு அடுத்தது 14 வரும். இதான் என்னது? ஏறு வரிசை. இது புரியலை அப்படின்னா பாருங்க, ஒரு சின்ன எண்கோடு வரைஞ்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே 0 இருக்கும், இங்கே 1 2 3 4 5 6 இந்த மாதிரி இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த பக்கம் வரும்போது -1 -2 -3 -4 -5 -6 -7 -8ன்னு இருக்கும் இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம ஏறு செல்லும்போது என்ன வரணும்? இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகணும். அப்போ முதல்ல எது? -8. அதுக்கடுத்து -3. அதுக்கடுத்து -2. அதுக்கடுத்து -1. அதுக்கடுத்து 0. மிச்சம்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 7 13 14 எழுதிடலாம். சரியா? இதான் என்னது? ஏறு வரிசை. இதில் மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 உறுப்புகள் இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நடு உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, மறைச்சிட்டோம். இப்போ அடுத்த நம்பர் -3 13 மறைச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? -2 7 மறைச்சிட்டோம். இப்போ பாருங்க, நமக்கு என்ன இருக்குது நடுவில்? -1 0வும் இருக்குது. இதான் என்னது? இடைநிலையை கிடைக்கக்கூடியது. நடுவில் 2 உறுப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த 2 உறுப்புக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். 2ஐயும் கூட்டணும். கூட்டி எதை கொண்டு வகுக்கணும்? 2 கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, -1 கூட 0 கூட்டினா என்னது? -1 தான் பை 2. 1 2 கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்க, இது மைனஸில் வரப்போகுது. இந்த மைனஸ் அப்படியே போட்டுருவோம். 1 2 கொண்டு வகுக்கணும். 1 2 கொண்டு வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துடணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். அப்போ பாருங்க, 10 10ல் I 2 10 0 வந்துருச்சா? அப்போது 1 2 கொண்டு வகுத்தா என்னது? 0.5. இந்த மைனஸ் அப்படியே போட்டோம். 1 2 கொண்டு வகுத்தோம்னா 0.5. இதான் என்னது? நமக்கு தேவையான இடைநிலை. அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. 10வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 10 பகா எண்கள் மற்றும் முதல் 10 பகு எண்களின் சராசரியை காண்க. இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் 10 பகா எண்கள் சராசரியும் 10 பகு எண்களின் சராசரியும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பகா எண்களோட சராசரியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, முதல்ல பகா எண்கள் என்னென்னு அப்படின்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்கள் தான் என்னது? பகா எண்கள். என்னென்னு எழுதலாமா? பாருங்க, முதல்ல 2 பகா எண். அதுக்கடுத்தது 3 பகா எண், 5 பகா எண், 7 பகா எண், 8 கிடையாது, 9 கிடையாது, 10 கிடையாது, 11 பகா எண், 12 கிடையாது, 13 பகா எண், 14 15 16லாம் கிடையாது, 17 பகா எண், 18 கிடையாது, 19 பகா எண். அதுக்கு அடுத்தது 20 21 22 கிடையாது, 23 பகா எண். அதுக்கடுத்து 24 25 26 27 28லாம் கிடையாது, 29 பகா எண். பாருங்க, 10 வந்துருச்சா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருச்சு. இது எல்லாமே ஒன்றால் வகுபடும், தன்னால் வகுபடும். தன்னால்னா அந்த நம்பரை கொண்டு தான் வகுப்படும். இப்போ பாருங்க, 2 எதை கொண்டு வகுக்கலாம்? 1 கொண்டு வகுக்கலாம், 2 கொண்டு வகுக்கலாம். 3 பாருங்க, 1 கொண்டு வகுக்கலாம், 3 கொண்டு வகுக்கலாம். 5 ஒன்றால் வகுபடும்,
அதுக்கடுத்து 5ஆல் வகுப்படும் 7, 1ஆல் வகுப்படும் 7ஆல் வகுப்படும். இதான் என்னது? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். இதுக்கு நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சராசரி. சராசரினா விவரங்களின் கூடுதல். எல்லாத்தையும் கூட்டலாமா? 2 + 3 + 5 + 7 + 11 + 13 + 17 + 19 + 23 + 29 பை மொத்தம் எத்தனை? உறுப்புகளின் எண்ணிக்கை 10. விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களின் கூடுதல் இங்கே எழுதிட்டோம், விவரங்களின் எண்ணிக்கை எழுதியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா? கூட்டினா என்ன வரும்னா 129 வரும். 129 வரும். பை 10 அப்படியே வந்துடும். சைடில் போட்டு காமிக்கணுமா? இருங்க, வேறு எதெல்லாம் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு. இதில் எழுதி போட்டு காமிக்கட்டுமா? எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். பாருங்கள், எதை முதல்ல 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29 எல்லாத்தையும் கூட்டலாமா? 9 3 12, 12 ஒரு 9 21, 21 ஒரு 7 28, 28 3 31, 32, 32 ஒரு 7 39, 5 44, 44, 47, 49க்கு 9, மிச்சம் 4 இங்கே போட்டாச்சு. 2 2 4, 5, 6, 7, 8, 12, 129 வந்துருச்சா? அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 129. இப்போ இந்த 129 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 10 கொண்டு வகுக்கணும். வகுத்துடலாமா? பாருங்கள், 129 10 கொண்டு வகுக்கிறோம். முதல்ல 12, 12ல் ஒரு 10 10, மிச்சம் எத்தனை? 2, இந்த 9 கீழே இறக்குங்க. 29, 29 எத்தனை 10? 2 10 20, மிச்சம் எத்தனை? 9. 9 10 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 0 சேர்க்கணும், இங்கே புள்ளி வைக்கணும். 90, 90ல் 9 10 90, ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சா? அப்போது 129 10 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருது? 12.9 ஈக்குவல் டு 12.9. இதான் என்னது? முதல் 10 பகா எண்களின் சராசரி. இன்னொன்று நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? முதல் 10 பகு எண்களோட சராசரியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 10 பகு எண் பாருங்க என்ன வரும்? முதல் பகு எண் 4, அதுக்கடுத்தது 6, அதுக்கடுத்தது 7 கிடையாது, 8, 9, 10, 11 கிடையாது, 12, 13 கிடையாது, 14, 15, 16, 17 கிடையாது, 18. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பகா எண்ணுன்னா 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள். இது வந்து என்னது? 2ற்கு மேற்பட்ட எண்களால் வகுப்படக்கூடியதான் என்னது? பகு எண். பாருங்க, 4 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். 6 பாருங்க, 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும். நிறைய 2க்கு மேற்பட்ட எண்களை வகுப்படுதா? அப்போ இது வந்து என்னது? பகு எண்கள். சரியா? 10 எழுதிட்டோமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதனுடைய சராசரியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சராசரி. சராசரின்னா என்ன? விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. இது எல்லாத்தையும் கூட்டலாமா? 4 + 6 + 8 + 9 + 10 + 12 + 14 + 15 + 16 + 18. விவரங்களின் கூடுதல் எழுதிட்டோம். இப்போ விவரங்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 10 இருக்குது இல்லையா? அப்போ 10 ஈக்குவல் டு, இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம். எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 112. இதுக்கு எல்லாத்தையும் கூட்டினா 112. 112 என்ன செய்யணும்? 10 கொண்டு வகுக்கணும், பை 10. இது எல்லாத்தையும் கூட்டி காமிக்கட்டுமா? பாருங்கள், எதை நம்ம கூட்டணும்? முதல்ல 4, 6, 8, 9, 10, 12, 14, 15, 16, 18 கூட்டலாமா? இப்போ பாருங்க, 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14, 14 கூட 5 கூட்டினா 19, 19 4 23, 23 2 25, 25 34, 34 ஒரு 8 42, 42 48, 52, 52க்கு 2 மிச்சம் 5. 1 2 3 4 5 6 6 5 11, 112 வந்துருச்சா? 112 எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? 112 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 10 கொண்டு வகுக்கணும்.
வகுத்தா 11.2 எப்படின்னு பார்ப்போம். முதல்ல 11 எடுத்துக்கலாமா? 1 10 10, 1 10 10, 11ல் 10 மைனஸ் 1, இந்த 2 கீழே இறக்குங்க, 2 கீழே வந்தாச்சு. 12, 12ல் எத்தனை 10? 1 10 10, 12ல் 10 மைனஸ் 2 இல்லையா? 2 10 கொண்டு வகுக்கப்படியே இங்கே 0 சேர்க்கணும், இங்கே புள்ளி வைக்கணும். 20, 20ல் எத்தனை 10? 2 10 20, 0 வந்துருச்சா? அப்போது 112 10 கொண்டு வகுத்தா என்ன வருது? 11.2, 11.2. இதான் என்னது? முதல் 10 பகு எண்களின் சராசரி 11.2. சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.